வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் பெனிக்ஸ் ஜெயராஜ் இவர்களுடைய 2 படுகொலை சம்பவத்தை நாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மீது 10 பேர் மேலே சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் ஒரு சிறப்பு எஸ்ஐ கொரோனாவில் இறந்து போயிட்டார். மீதி 9 பேர். இந்த 9 நபர்களும் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த 9 நபர்களும் குற்றவாளிகள் என்று கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அதாவது 9 பேர் நீங்கள் குற்றவாளிகள், குற்றம் பண்ணவங்க, அது தீர்ப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு. இதனுடைய தீர்ப்பு என்ன, அதனுடைய விளக்கத்தையும் விரிவாக்கத்தையும் வருகிற 30ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுவோம். என்ன குற்றம், அதாவது தூக்கு தண்டனையா, இல்லை இரட்டாயிரம் தண்டனையா, வாழ்நாள் சிறையா, அப்படி நம்ம தண்டனையாக அறிவிப்பாங்க. அதோடு அவங்க கதை க்ளோஸ், முடிஞ்சு போச்சுங்களா. இதுக்கிடையில் சாதாரணமாகவே தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ தூக்கு தண்டனை ஒரு 3 மாதத்தில் நிறைவேற்றணும், 2 மாதத்தில் நிறைவேற்றணும் அப்படின்வாங்க. அவங்க ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லா இதுவும் போட்டுக்கிட்டு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த தேதியில் தூக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு. அப்படி தூக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த குற்றவாளி வந்துட்டார் அப்படின்னா, அந்த குற்றவாளியை 2-3 நாளைக்கு முன்னாடியே எல்லா பரிசோதனையும் பண்ணுவாங்க. உடல் பரிசோதனை, மனநலம் என்னெல்லாம் இருக்குது, எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி இஸ் ஆல் ரைட் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிவிடுவாங்க. சரி பண்ணிவிட்டு ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருக்குது, 100% ஓகே அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தலைவனை தூக்கின்னு போய் தூக்கில் போடுவாங்க. இப்போ இதில் என்ன, அதே விஷயம் தான் இதுலேயும் நடக்குது. ஆனால் இன்னும் தீர்ப்பு சொல்லலை. தீர்ப்பு சொல்லியாச்சு, என்ன குற்றம், அதாவது என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே அவங்கள நீங்கள் எல்லாரையும் கூட்டின்னு போய் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி மனநல மருத்துவ ஆலோசனை பெற்று அவங்க மன ரீதியாக எப்படி இருக்கிறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்களா, இல்லை வேறு மாதிரியாக நிலை குலைந்திருக்கிறாங்களா, எல்லாத்தையும் சரி பண்ணி 30ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு நீங்கள் அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லிடுச்சு. ஏன்னா 30ஆம் தேதி தான் அவங்க அறிவிக்க போகிறாங்க தண்டனையை. அப்படின்னும்போது அதுக்கு நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணிவிடுங்க அப்படின்னு மாவட்ட நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எப்போவுமே காலம் தாழ்ந்து கிடைக்கிற தண்டனை சில நேரத்தில் நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க நம்ம சொல்லக்கூடாது. சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லக்கூடாது. அது மரபு கிடையாது, நாகரிகம் கிடையாது. என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நிச்சயமாக அந்த தண்டனை தான் கொடுப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சுக்கலாம், எந்த நேரத்துலையும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலையும் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனுஷங்கிட்டேருந்து தப்பித்துடலாம், இறைவனிடத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த இறைவன் யார் அப்படின்னா அந்த நீதிபதி உருவில் வருவார். அவர் தான் தக்க தண்டனை புகட்டுவார். தலையெழுத்து, நீங்கள் உங்களுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படியெல்லாம் 2 பேரை துடிக்க கதற வச்சு கொலை பண்ணீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்கணும். உங்களை போன்ற அநியாயத்துக்கும் அக்கிரமுக்கும் துணை போகின்ற போலீஸ்கார நாதாரிகள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல அற்புதமான மக்கள் போற்றி வணங்கக்கூடிய, இந்த நாடே பாராட்டுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை விவரத்தை அறிவிக்க வேண்டும் மாவட்ட நீதிமன்றம். நன்றி, வணக்கம்.